பேக் நெக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின் கழுத்து வலி இப்போ சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு வருதுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற சில விஷயம், அதாவது ஃபிசியோதெரபி அடிப்படையில் உலகம் ஃபுல்லாக பாப்புலராக கழுத்து வலிக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக சிம்பிளாக டவலை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாங்க, அதனால் கழுத்து வலி ரொம்ப ஈஸியாக குணமாகுது அப்படின்ற ஒரு விஷயம் வைரலாக உலகம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே யார் பண்ணணும் அப்படின்றத விட யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடலில் வேறு பிரச்சனைகள் காரணமாக கழுத்து வலி இருப்பவர்கள், வேறு உடல் உறுப்புகள் சீரியஸாக பாதிக்கப்பட்டனால வரக்கூடிய கழுத்து வலி உள்ளவர்கள், கழுத்தில் அடிப்பட்டவர்கள், அந்த அடியின் காரணமாக சின்னதுலேருந்து பெரிய அளவில் ஃப்ராக்சர் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வலியின் வேதனை காரணமாக உங்களுக்கு ஒரு கிட்டினஸ், ஒரு மயக்கம் வரும், ஒரு மூச்சு திணறல் வரும். அதுக்கப்புறம் கண்கள் இருட்டாகி அந்த விஷன் ப்ராப்ளம் வரும், பிளர்ராக தெரியும், ரெண்டாக தெரியும். அப்புறம் சில சமயத்தில் இருட்டாயிட்டு கூட தெளிவாகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னா இதை நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து எக்ஸ்ரே ஸ்கேனோ இல்லை டெஸ்ட் ஏதாவது எடுத்து என்ன பிரச்சனை கழுத்தில் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றபடி சாதாரண இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து வலி வரும்போது, அதாவது இந்த கழுத்து வலி எதனாலலாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தால தான். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பாடி போஸ்டர் எப்படி நம்ம வச்சுருக்கிறோம், பாடி போஸ்டர்னால் நம்ம உடலை எப்படி உட்கார்ந்து என்ன பொசிஷனில் வச்சு நம்ம நாள் ஃபுல்லாக மேக்சிமம் இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் இந்த கழுத்து வலி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சமையல் வேலை செய்யும்போது கூட அந்த மேடை ஹைட்டாக இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தை அப்படி எக்கி பார்க்கும்போதும் அந்த கழுத்தில் ஒரு ப்ரெஷர். நீங்கள் சாதாரண நிலையில் வச்சுருந்து அந்த மூளைக்கும் தண்டு வடத்துக்குமான அந்த ஒரு இணைப்பு இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன்லேருந்து மாறி கழுத்தில் ஒரு ப்ரெஷர் வர மாதிரி எந்த நிலையில் இருந்தாலும், அது நீங்கள் என்ன வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஹைட்டு, என்ன மாதிரி வண்டி, ஹேண்டில் எப்படி பிடிக்கிறீங்க, எந்த ரோட்டில் ஓட்டுறீங்க, எவ்வளோ மேடு பள்ளம், அது ஒரு பஸ்ஸில் போனாலும் ஆட்டோவில் போகிறதா ரெகுலராக நீங்கள் தினம் மேக்ஸிமம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யும்போது கம்ப்யூட்டரை ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா, பொதுவாக அந்த டெஸ்க்டாப் பார்க்கும்போது நம்ம கழுத்தை இப்படி வச்சு தான் கொஞ்சம் அண்ணாந்து தான் பார்ப்போம். அப்போ நம்மளுடைய இந்த ஐசைட் லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி அந்த சிஸ்டத்தோட ஸ்க்ரீனோ இல்லை மற்ற விஷயங்களோ லேப்டாப்பில் பார்க்குறது பெஸ்ட்டு. ஆனால் ஏன்னா எப்போவுமே நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன டேபிளில் உட்காந்துருக்கோம் இல்லை ஆரம்பித்து நம்ம ஒரு நாளைக்கு எந்த போஸ்டரில் நம்ம அதிகபட்ச நேரம் செலவிடுறோன்றதை வச்சு தான் இந்த கழுத்து வலி வர்றது இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான எந்த வேலை செய்யும் போதும் இடைப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, கழுத்து வலியே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கழுத்து வலி வரும்போது என்ன ஆகும்னா, சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபட்டிக்கு, ஒரு லெத்தாஜினஸ், ஒரு எதையும் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாத தனம், ஒரு ஆர்வமின்மை, இதெல்லாம் மூளையோடைய இன்டைரக்டாக அதை அட்டாக் பண்ணி மூளையினுடைய விளைவின் காரணமாக நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக ஒரு அழுத்தம், அதனால் கார்டிசால் அதிகம் சுரப்பது, அதன் மூலமாக பிளட் ப்ரெஷர் ஏறுறதுலேருந்து அப்படியே அது செயின் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ கழுத்து வலி அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை வராமையும் தடுக்கணும். வந்த பிறகு என்ன பண்ணலாம்? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நல்ல ரிலாக்ஸான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்குங்க. இதை நின்றுட்டு கூட செய்யலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே ஃபிசியோதெரப்பி அடிப்படையில் உலகம் ஃபுல்லாக பண்ணக்கூடிய அந்த கழுத்துக்கான எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறமா நம்ம அந்த டவல் விஷயத்தை என்னன்றது பார்ப்போம். இப்போ நீங்கள் சாதாரண நிலையில் இப்படி உட்காந்துக்குங்க, இல்லை நின்றுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா, இதை ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக கையை தொடை மேலே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா மூச்சை இழுக்கும்போது இந்த கழுத்தை மேக்ஸிமம் மேலே எவ்வளோ தூரம் சீலிங்கை பார்க்க முடியுமோ, வீடினுடைய சீலிங்கை பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாருங்கள். அப்புறம் தலையை கீழே இறக்கும்போது வாய் வழியாக மூச்சை விட்டுக்கொண்டு கீழே வரைக்கும் அந்த செஸ்ட்டில் இந்த சின் படுற வரைக்கும், படலைன்னா பரவாயில்ல, மேக்ஸிமம் பின்னாடி வலி ரொம்ப அதிகமாகாத விதத்தில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பொசிஷன் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் குனிந்து அப்போ மேலே கீழே ஒரு 5 டைம்ஸ்
டு 10 டைம்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த கண்கள் இருட்டுற மாதிரியோ மூச்சு திணறலோ இருந்ததுன்னா இதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இடதுபுறம் வலதுபுறம் வந்து இந்த கழுத்தை வந்து மெதுவாக இப்படி ஆட்டி இந்த ஷோல்டரை வந்து பார்க்கணும். இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த ஷோல்டரை பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த ஷோல்டருடைய இந்த டிப்பை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹாஃப் ரிங் அப்படின்றாங்க, அதாவது ஹாஃப் சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னா சென்டரில் இப்படி வச்சிங்க, இப்படி பாருங்கள், அப்படி ஒரு வளைவு மாதிரி உங்களுடைய ஃபேஸை வந்து அப்படி போயிட்டு இந்த டிப்பை பார்க்கணும், இப்படி போயிட்டு இந்த டிப்பை பார்க்கணும். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த 4 விரலை இப்படி வச்சுக்கோங்க. இந்த 4 விரலை வச்சுட்டு நெத்தியில் நல்லா நெத்தியில் அழுத்தி இப்போ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த கை வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், நிலையாக இருக்கணும், கையை அசைக்கக்கூடாது. இந்த தலையை வந்து நெத்தி மூலமாக, அதாவது கழுத்தில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதன் மூலமாக இந்த கையை தள்ள பார்க்கணும். இந்த கையை வந்து ஸ்டெடியாக வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இதை உள்பக்கமாக அழுத்தின மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தலையின் மூலமாக, இப்போது புரியுதுங்களா, இந்த கழுத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக நெத்தியை முன்பக்கமாக தள்ள பார்க்கணும். அப்படி தள்ளி வர நெத்தியை தடுக்கிற மாதிரி இந்த கையை வச்சு நீங்கள் பண்ண வேண்டும். இது செய்ய உங்களுக்கு வந்து வரும், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து இதே பொசிஷனில் பின்னாடி கையை இப்படி கட்டிட்டு இதே மாதிரி கழுத்தின் மூலமாக தலையை வந்து இந்த கையை பின்னாடி தள்ளுற மாதிரி கொண்டு போகணும். அதே சமயத்தில் பின்னாடி இப்படி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்து பின் பக்கத்துலேருந்து முன் பக்கமாக லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். கை அசையாமல் இருக்க நிலையாக இருக்கிற மாதிரி பண்ணணும். கழுத்தை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதன் மூலமாக தலையை பின்பக்கமாக தள்ளுற மாதிரி பண்ண வேண்டும். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்போ இந்த பக்கம் தள்ளுற மாதிரி கழுத்துலேருந்து இந்த தலையின் மூலமாக இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதே சமயத்தில் அது கை நகராத மாதிரி கையை வந்து நல்லா வந்து ஒரு கிரிப்பாக வந்து இப்படி வச்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு 5 முறை வந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி கையை வச்சுக்கிங்க. இப்போ தலையை வந்து இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அது கழுத்துலேருந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அதை வந்து தடுக்கிற மாதிரி இந்த கையை வந்து ஒரு அணைப்பு மாதிரி போட்டு நீங்கள் பண்ண வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தது வந்து இந்த செஸ்ட் பகுதியை வந்து இந்த 2 தோள்பட்டை இருக்கு இல்லையா, இதை பின் பக்கமாக அப்படி இழுக்க வேண்டும். பின்பக்கமாக இழுக்கும்போது உங்களுடைய செஸ்ட்டு முன்னாடி வரும் இல்லையா, இப்போ இருக்கிறீங்க இப்படி செஸ்ட்டு முன்னாடி வரும் இல்லையா, இந்த மாதிரி முன்னாடி செஸ்ட்டு வந்த பொசிஷனில் தோள்பட்டைகள் பின்னாடி போன பொசிஷனில் இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி தலையை மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்க வேண்டும், அப்புறம் கீழே இறக்கி பார்க்க வேண்டும். இப்போது திரும்ப இந்த செஸ்ட்டு பொசிஷன் ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி ஷோல்டர் பின்னாடி போன மாதிரி இருக்கிற பொசிஷனில் தலையை வந்து தலை இப்படி இருக்கு இல்லையா, செஸ்ட்டு முன்னாடி இருக்கு, ஷோல்டர் பின்னாடி இருக்கு, நல்லா பார்த்துக்குங்க. கழுத்தை வந்து முன்பக்கமாக இப்படி தள்ளணும். புரியுதுங்களா, கழுத்து இப்படி நார்மலாக இருக்குது, இந்த கழுத்தை வந்து முன்பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த பொசிஷனில் அப்படியே மேலே பாருங்கள், அப்படியே கீழே பாருங்கள், அப்படியே மேலே பாருங்கள். பார்த்துட்டு மேலேருந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். கழுத்தை முன்பக்கமாக தள்ளணும் இல்லையா, அதை வந்து திரும்பவும் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். திரும்ப கழுத்தை இது பண்ணணும், கழுத்தை முன்னாடி கொண்டு போகணும், முகத்தை, அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகணும், பின்னாடி தலையை கொண்டு வரணும், கீழே வரணும். எல்லாம் கவனிச்சிக்கிட்டிங்களா? இது அடுத்த நிலை. இப்போ இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நமக்கு சொல்லிக்க கொடுக்கக்கூடிய கழுத்து எக்ஸசைஸ்கள். இப்போது அந்த டவல் நெக் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவல், இந்த டவல் இல்லைன்னா கூட டர்க்கி டவல் மாதிரியே, பட் ஆனால் சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய முகத்தில் வந்து இதை பண்ண போகிறோம், இந்த கழுத்து இதெல்லாம் சாஃப்டான ஸ்கின் இருக்கக்கூடிய ஏரியா இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாஃப்டான டவல் வந்து ஒன்று எடுத்துக்குங்க. இப்போது நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இந்த கழுத்தில் வந்து இந்த டவலை வந்து இப்படி போட்டுக்கணும். இப்போ டவல் நெக் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் வந்து நிறைய இருக்குது, பட் லேட்டஸ்ட்டாக இது வந்து ரொம்ப பாப்புலராக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கறதா இருக்கிறதுனால தான் இதை உங்ககிட்ட இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது
நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு இந்த எக்ஸசைஸில் என்னென்னா, இது ரெண்டையும் இப்படி நேருக்கு நேர் இப்படி இப்படி பிடிக்கிறது தான். இப்படி பிடிக்கக்கூடாது. ஒரு பக்கத்தை இந்த மாதிரி லெங்த்தில் கம்மியாக வச்சுங்க. ஒரு பக்கம் கம்மியான ஹைட் இருக்கிற மாதிரி, நம்ம செஸ்ட்டு கிட்ட வர மாதிரி இப்படி வந்து இதை வச்சுக்கிங்க. இது வந்து நீளமாக இருக்கட்டும். இப்போது இந்த கையை மாற்றி இந்த கையால் இதை பிடிக்கணுங்க. இந்த கையால் இது பிடிக்கணும். இந்த கையால் இதை வந்து பிடிக்கணும். இது ரெண்டையும் நல்லா கவனமாக வந்து தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து மேல் நோக்கி இருக்கணும். அப்போ தான் இதை மேலே வந்து வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இது வந்து கையினோட அடிப்பகுதியில் இருக்கணும். இப்படி பிடிக்கணும். ஓகேங்களா? இப்படி பிடிக்கணும். அதாவது இப்படி இருக்கும். கழுத்தை இப்படி பண்ணும்போது இப்படி நெரிக்கிற மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து செஸ்ட்டுக்கு நேராக உள்ள ஹைட்டில் வந்து இதை வந்து பிடிச்சிக்குங்க. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஃபேஸோட இந்த சைடை கவர் பண்ண மாதிரி, இந்த ஏரியாவை கவர் பண்ண மாதிரி இதை வந்து இப்படி கொண்டு வர வேண்டும். தெரியுதுங்களா? இப்படி கொண்டு வர வேண்டும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது இங்கே கொண்டு போகக்கூடாது. இது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்படி கொண்டு போகும்போது நீங்கள் இப்படி பண்ணும்போது மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மாதிரி வீர விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது. இதை ஸ்ட்ரெயிட்டாக இந்த செஸ்ட்டுக்கு நேராக பிடிக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது இதோடைய லெங்க்த்தை வந்து இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் கையோடைய நீளம் வரணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி இந்த 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 எல்போ வந்து இப்படி எல் மாதிரி திரும்புகிற அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்து இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இதை வந்து இந்த முகத்தில் இப்படி போட்டுக்கணும். ரைட்டா? இப்போது இந்த கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து இது நகராத மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிங்க. இந்த கையை வந்து என்னென்னா 45 டிகிரிஸ், நம்ம 45 டிகிரிஸ் இதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ண வேண்டும். இந்த ஃபேஸ் வந்து இப்படி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது. இப்படி 45 டிகிரிஸில் ஒரு ப்ரெஷர் இப்படி கொடுக்கணும். அதாவது நான் சொல்ல பாருங்க, இப்படி வச்சு இது வந்து 45 டிகிரிஸ் அப்படி பண்ணும்போது இந்த ஃபேஸு இப்படி 45 டிகிரிஸில் மேல் நோக்கி திரும்பும். இது டவலை வச்சு பண்ணுறது தான் ஈஸி. மற்றபடி நம்ம கைகளாலேயோ வேறு முயற்சியாலேயோ இதை பண்ண முடியாது. இது வந்து கழுத்துடைய அந்த இதை வந்து சாஃப்டாக அப்ரோச் பண்ணி அதை வந்து சரி பண்ணக்கூடிய, அந்த நெக் பெயினை வந்து சரி பண்ணக்கூடிய வலிமை உள்ளது. அடுத்தது வந்து இந்த பக்கத்தை வந்து இப்போ ஷார்டன் பண்ணிக்கிங்க. இதை வந்து லென்த்து பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கையால் இதை பிடிச்சிக்கிங்க, இந்த கையால் இதை பிடிச்சிங்க. ஸோ சிம்பிள் ஆயிடுச்சிங்களா? இப்போது இந்த சைடு ஃபேஸ் இது மொத்தத்தையும் கவர் பண்ண மாதிரி வச்சு இதை செஸ்ட்டுக்கு நேராக நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்போது இதை வந்து இப்படி இழுக்க வேண்டும். இப்படி 45 டிகிரிஸில் வந்து இதை விடணும். அதுக்கப்புறம் இப்படி விடுங்க. இப்போ இந்த சைடு ஒரு 5 டைம்ஸ், இந்த சைடு ஒரு 5 டைம்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 2 அல்லது 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இந்த நெக்குக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். நெக்கு இப்போ கழுத்து வலி இருந்தால் கூட அது குணமாகிடும். கழுத்து வலி இல்லைன்னா கூட வருவதற்கான அந்த இடத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு இந்த டவல் நெக் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் ட்விஸ்ட் பண்ணுறது 45 டிகிரிஸில் இதை கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.